வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி நம்ம பாசி பயிறு ரசம் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழை இலை விருந்து வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு மனசு வந்துட்டு எவ்வளோ நிறைவாக இருக்குமோ, வயிறு எவ்வளோ ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவோமோ, ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் அதே ஃபில்லிங்கோட அதே மனநிறைவோடு நம்ம சாப்பிட்டு முடிப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுத்தம் பண்ண 1 கப் பாசி பயிறு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இந்த தண்ணி ஊற்றி தான் நம்ம ரசம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க சொல்கிறேன். இனி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக பொரி ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கருக விட்டுட வேணாம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனி ஒரு 6லேருந்து 8 மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு இதை நல்லா தீயிலே சுட போகிறோம். நான் இன்றைக்கி 3 மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாப்பா காருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னை கத்துவா. இது சும்மா நீங்கள் ஃப்ளேம் வச்சுட்டு இதில் அப்படியே வச்சு விட்டிங்கனாலே அதான் சுட்டு கொடுத்துரும். நம்ம திருப்பி வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3யுமே சுட்டுட்டேன். இனி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் வத்தலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தில் மெயின் ஃப்ளேவரேவும் இந்த மிளகாய் வத்தலை நம்ம சுட்டு எடுத்துக்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த கடுகு, சீரகம், மிளகு இதையெல்லாம் நீங்கள் வறுத்து நீங்கள் எடுக்கலை அப்படின்னாலும் இந்த மிளகாய் வற்றலை மட்டுமாச்சும் சுட்டு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே கூட அரைக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, சின்ன பற்கள்ன்றதுனால ஒரு 10லேருந்து 12 பற்கள் இருக்குது. இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் சேர்த்துட்டு இதை கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுலேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் நல்லா கட் பண்ணி சேர்த்து ஒரு 3 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த மணிக்கு ஆகிடும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ரசம் தான் இந்த லஞ்ச்லேயே ரொம்ப மெயினானது. அதனால் கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணீரை கரைச்சி வச்சுருக்கேன் கெட்டியாக. இதையும் சேர்த்துட்டு நீ ரெடியாக வேக வச்சு வச்சுருந்த பச்சை பயிறு தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியிலேயும் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி சூடாக இருக்குன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியது தான். நல்லா இந்த மாதிரி நுர கட்டி ஒரு கொதி அப்படின்னு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நிறைய சாம்பார், ரசம், பொரியல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம ஒரே இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம நிறைய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சுருக்க அந்த பயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த பயிரை கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரச தண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை நீங்கள் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம். இந்த மணிக்கு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை கொரப்பாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் தூவி விடுறது மாணிக்கு இந்த ரசம் சேர்க்காம வெறும் தூவி விட்டு சாப்பாடில் தூவி விட்டு கூட சாப்பிடுவாங்க. அந்த மாணிக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டாலும் சரி, அந்த மணிக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் இந்த ரசத்தை ஊற்றி அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இதை அப்படியேவும் சுண்டல் ரெடி பண்ணிப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் வெறும் வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருகப்பில்லை, அப்புறம் அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு நீங்கள் இதை அப்படியே வதக்கி இந்த மணிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக அந்த கீரை பொரியல் மட்டும் செஞ்சுருக்கேன். இந்த ரச சாதத்துக்கு எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டி வத்தல், அப்பளம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த பயிர் நீங்கள் சும்மா நீங்கள் குழந்தைங்க சாப்பிடல ஒரு வேளை அப்படின்னா இதில் அப்படியேவும் நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துட்டு சும்மா மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி அப்படியே பிடிக்கொலக்கட்டை மணிக்கு பிடிச்சி கொடுத்தா கூட அப்படியே சாப்பிட்ருவாங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே மெத்தட்லேயே நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட்லேயும் கொள்ளையும் நீங்கள் வேக வச்சு கொள்ளு ரசம், தட்டாம்பயிறு, காராமணி ரசம் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வெரைட்டியையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது செஞ்சுடுவீங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க. எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட இணைந்தே இருங்க. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களோட மொபைலுக்கு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும். தேங்க்யூ.